வணக்கம். இது அகில மீடியாவின் இன்றைய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் மத பண்டிதர்கள், பெண்கள் என 33 பேர் படுகொலை. தாலிபான்கள் வெறி செயல். கொரோனா பாதிப்பு அதிகரிப்பை தடுக்க நடவடிக்கை. ஓமனில் இரவு நேர ஊரடங்கு மீண்டும் அமல். ஆஸ்திரேலியாவில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம். செல்போன் உளவு விவகாரம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உளவு பார்ப்பது கவலை அளிக்கிறது. அமெரிக்கா தெரிவிப்பு. அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் சில நிறுவனங்கள் மீது சீனா பொருளாதார தடை. கூலிப்படையால் படுகொலை செய்யப்பட்ட ஹைதி அதிபரின் இறுதிச் சடங்கில் துப்பாக்கிச்சூடு. அமெரிக்க படைகள் வெளியேற்றத்திற்கு பின் ஆப்கானிஸ்தான் அதிபரும் ஜோ பைடனும் தொலைபேசியில் பேச்சு. ஆப்கானிஸ்தானில் இரவு நேர ஊரடங்கு அமல். தாலிபான்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானில் சிறைப்பிடித்த பகுதிகளில் உள்ள 33 பேரை தாலிபான்கள் படுகொலை செய்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் நாட்டில் அரசுக்கு எதிரான போரில் ஈடுபட்டு வரும் தாலிபான்களை ஒடுக்கும் நோக்கில் செயற்பட்டு வந்த அமெரிக்க படையினர் வாபஸ் பெறப்பட்டு வருகின்றனர். இதனால் பல்வேறு பகுதிகளையும் தாலிபான்கள் சிறைப்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் தாலிபான்கள் சிறைப்பிடித்த பகுதிகளில் உள்ள 33 பேரை படுகொலை செய்து வெறி செயலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் மத பண்டிதர்கள், மூத்த பழங்குடியினர், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் பெண் பத்திரிகையாளர்களும் அடங்குவர். இதேபோன்று மாகாண அரசு அதிகாரிகள், போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் குடும்ப உறவினர்களையும் சிறைப்பிடித்து அவர்களை தாலிபான்கள் கொன்றுள்ளனர் என்ற அதிர்ச்சி செய்தியும் வெளிவந்துள்ளது. ஓமன் நாட்டில் சமீபத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்தது. இதனால் தினசரி தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது. இதனையடுத்து ஓமன் சுகாதாரத்துறை பக்ரீத் விடுமுறையால் மேலும் கூட்டம் போடுவது அதிகரித்துவிடும் என்பதற்காக முழு ஊரடங்கை அமுல்படுத்தியது. தற்போது இந்த ஊரடங்கு நேற்று காலை 4 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த நிலையில் ஓமன் அரசு நேற்று முதல் இரவு நேர ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருக்கும் என அறிவித்துள்ளது. அதன்படி தினமும் மாலை 5 மணி முதல் காலை 4 மணி வரை பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை தவிர வேறு எதற்காகவும் வெளியில் வர வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. இந்த நேரங்களில் வர்த்தக நடவடிக்கைகள் எதுவும் இருக்காது. இதேபோல் பஸ் போன்ற போக்குவரத்து சேவைகளும் இருக்காது. எனினும் அவசர சேவையான மருத்துவம், மின்சாரம், போலீஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். பொதுமக்கள் கொரோனா பாதிப்பை தடுக்கும் வகையில் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். மேலும் வீடுகளில் கூட்டம் சேர்ப்பது உள்ளிட்ட நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். விதிமீறலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். வருகின்ற 31ஆம் தேதி இரவு வரை இரவு ஊரடங்கு அமலில் இருக்கும் என ஓமன் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் கடந்த ஆண்டு உலக நாடுகளுக்கு பரவ தொடங்கிய சமயத்தில் வளர்ந்த மற்றும் வலுவான சுகாதார கட்டமைப்பை கொண்ட பல நாடுகளும் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் திணறின. அதேவேளையில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட சில நாடுகள் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் கொரோனா வைரஸை வெற்றிகரமாக கட்டுக்குள் கொண்டு வந்தன. அதனால்தான் பிற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஆஸ்திரேலியாவில் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ளது. அங்கு இதுவரை 32,594 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 916 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளனர். எல்லைகளை மூடுதல், பாதுகாப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் கடுமையான ஊரடங்கை அமல்படுத்துதல், சிறப்பான தனிமைப்படுத்தல் திட்டங்கள் போன்றவற்றின் மூலம் கொரோனா வைரஸின் முதல் அலையை ஆஸ்திரேலியா வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியது. ஆனால் தற்போது கொரோனா வைரஸின் 2வது அலை அந்த நாட்டை பாடுபடுத்தி வருகிறது. கடந்த சில வாரங்களாகவே அங்கு கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாறுபாடு கொரோனா வைரஸ் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. விக்டோரியா, குயின்ஸ்லாந்து மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் ஆகிய மாகாணங்களில் கொரோனா வைரஸ் அதிதீவிரமாக உள்ளது. இதனிடையே வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பிரதமர் ஸ்காட் மாரிசன் தலைமையிலான அரசு நாடு முழுவதும் கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளது. குறிப்பாக விக்டோரியா, குயின்ஸ்லாந்து மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் ஆகிய 3 மாகாணங்களிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசின் புதிய ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கோபமடைந்த ஆஸ்திரேலியர்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்துள்ளனர். சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்போர்ட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். சிட்னி நகரில் பேரணியாக சென்ற ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களில் சிலர் முகக்கவசத்தை இறக்கிவிட்டு உங்கள் குரலை உயர்த்துங்கள்,
ஆஸ்திரேலியாவை தட்டி எழுப்புங்கள் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் வைத்திருந்தனர். இதனிடையே போலீசார் போராட்டத்தை கலைக்க முயன்ற போது போராட்டக்காரர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் போலீசாரை நோக்கி தண்ணீர் பாட்டில்கள், கற்கள் உள்ளிட்டவற்றை வீசி எறிந்தனர். இதில் போலீஸ் அதிகாரிகள் பலர் படுகாயமடைந்தனர். அதேபோல் போலீசார் போராட்டக்காரர்களை விரட்டியடித்த போது நடந்த தள்ளுமுள்ளலில் பலர் காயமடைந்தனர். இதற்கிடையில் இந்த போராட்டம் தொடர்பாக 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் இஸ்ரேல் நாட்டின் பெகாசஸ் உளவு மென்பொருளை பயன்படுத்தி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள், பிரபல தேர்தல் யுக்தி நிபுணர் பிரசாந்த் கிஷோர், மத்திய மந்திரிகள், ஒரு நீதிபதி உள்ளிட்ட 300 பேரின் செல்போன்கள் உளவு பார்க்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளன என கடந்த 18ஆம் தேதி சர்வதேச ஊடக கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள தகவல் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவிரவும் நாடாளுமன்றத்தை முடக்கியுள்ளது. இந்த விவகாரத்தை மத்திய அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. ஆனாலும் கூட இது அமெரிக்காவிலும் எதிரொலித்தது. வாஷிங்டனில் நேற்று முன்தினம் பேட்டியளித்த தெற்காசியா, மத்திய ஆசியா விவகாரங்களுக்கான துணை மந்திரி டீம் தாம்சனிடம் இந்திய நிருபர்கள் இது தொடர்பாக கேள்விகளை தொடுத்தனர். சிவில் சமூகம், ஆட்சி மீதான விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அல்லது எவருக்கும் எதிராக இதுபோன்ற உளவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது எப்போதும் கவலை அளிக்கக்கூடியதாகும். அதே நேரத்தில் இந்திய விவகாரத்தை பொறுத்தமட்டில் என்னிடம் குறிப்பிட்ட எந்த சிறப்பு உள்பார்வைகளும் இல்லை. இது ஒரு பரந்த பிரச்சனையாகும். ஆனால் நிறுவனங்களின் உளவு தொழில்நுட்பம் இந்த வகை வழிகளில் பயன்படுத்தப்படாது என்பதை உறுதி செய்ய நாங்கள் குரல் கொடுத்துள்ளோம். இதில் தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் தருவோம் என குறிப்பிட்டுள்ளார். உலகில் இருபெரும் பொருளாதார நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா இடையே கடுமையான மோதல் நிலவுகிறது. இரு நாடுகளின் உறவும் சுமூகமான நிலையில் இல்லை. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா கடந்த ஆண்டு அமல்படுத்தியது. இதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்த சூழலில் ஹாங்காங்கில் ஜனநாயகத்தை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக கூறி ஹாங்காங்கில் உள்ள சீன அதிகாரிகள் பலர் மீது அமெரிக்கா கடந்த வாரம் பொருளாதார தடைகளை விதித்தது. மேலும் ஹாங்காங்கில் வணிகம் செய்வதில் உள்ள அபாயங்கள் குறித்து தனது வணிக சமூகத்திற்கு அமெரிக்கா எச்சரித்தது. இதனை சீனா வன்மையாக கண்டித்தது. இதுகுறித்து சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவின் சமீபத்திய பொருளாதார தடைகள் ஹாங்காங்கின் வணிக சூழலை ஆதாரமற்ற முறையில் அளிக்க வடிவமைக்கப்பட்டவையாகும். மேலும் அவை சர்வதேச சட்டத்தையும் சர்வதேச உறவுகளில் நிர்வகிக்கும் அடிப்படை விதிமுறைகள் கடுமையாக மீறுகின்றன என கூறப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகள் மற்றும் சில நிறுவனங்கள் மீது சீனா பொருளாதார தடையை விதித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் வர்த்தக மந்திரியாக இருந்த வில்பர் ரோஸ் உள்பட்ட 7 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்ததாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் இந்த பழிவாங்கும் நடவடிக்கைக்கு அமெரிக்கா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. கூலிப்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட அதிபர் ஜோவனல் மோயிஸின் இறுதி சடங்கு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் அதிபரின் மனைவி மார்டின் மோயிஸ் தனது 3 பிள்ளைகளுடன் கலந்து கொண்டார். இதேபோல் அமெரிக்க அரசின் சார்பில் உயர்மட்ட பிரதிநிதிகள் பலர் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதனிடையே அதிபரின் படுகொலையில் கைதி அரசின் மூத்த அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி இறுதிச் சடங்கு நடந்த இடத்திற்கு வெளியே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையொட்டி அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதிபர் ஜோவனல் மோசியின் உடல் சவப்பட்டியில் வைக்கப்பட்டு அடக்கம் செய்யும் இடத்திற்கு எடுத்து வரப்பட்டது. அப்போது அங்கே திடீரென கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. துப்பாக்கியால் சுடும் சத்தம் கேட்டது. இதனால் அங்கு பெரும் பதற்றமும் பீதியும் உருவானது. இதனையடுத்து அமெரிக்க அரசு அதிகாரிகள் உள்பட முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறினர். எனினும் சிறிது நேரத்துக்கு பிறகு போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதன் பின்னர் அதிபர் ஜோவனல் மோயிஸின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அமெரிக்க படைகளின் வெளியேற்றத்திற்கு பின்னர் ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது தலிபான்களின் தற்போதைய தாக்குதல் சமாதான பேச்சுவார்த்தைகளை ஆதரிப்பதற்கான தங்களின் கூற்றுக்கு முரணானது என இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் ராணுவத்திற்கான அமெரிக்காவின் ஆதரவு தொடரும் என அஷ்ரப் கனியிடம் ஜோ பைடன் உறுதியளித்தார். இதுகுறித்து அஷ்ரப் கனி கூறுகையில், ஜனாதிபதி ஜோ பைடனுடனான தொலைபேசி உரையாடலில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் தொடர்ச்சியான உறவை பற்றி நாங்கள் விவாதித்தோம். ஆப்கானிஸ்தான் ராணுவத்திற்கு ஆதரவு தொடரும் என ஜனாதிபதி ஜோ பைடன் எனக்கு உறுதியளித்தார்.
அவர்கள் ஆப்கானிஸ்தானை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து அமெரிக்க படையினர் வாபஸ் பெறப்பட்டு வருகின்றனர். இதனை அடுத்து தலிபான்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. அவர்களை கட்டுப்படுத்த இரவு நேர ஊரடங்கை ஆப்கானிஸ்தான் அரசு அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. வன்முறையை கட்டுப்படுத்தவும் தலிபான் படையினரின் நடவடிக்கைகளை கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கிலும் நாட்டின் 31 மாகாணங்களில் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு கொண்டு வரப்பட்டது என அந்நாட்டின் உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. இதன்படி இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த ஊரடங்கானது ஆப்கானிஸ்தானில் மொத்தமுள்ள 34 மாகாணங்களில் 3 மாகாணங்களுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் தலிபான்களின் இரவு நேர நடவடிக்கைகள் மற்றும் தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஆப்கானிஸ்தானிய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள்.